என் பிள்ளைய அடிக்கிறாங்க, நிர்வாணமா அடிக்கிறாங்க. திருநத்துக்காக நீ அடிச்சு கொள்றதாக இருந்தா திமுக ஒருத்தன் உயிரோட இருக்க முடியாது. தெரிஞ்சுக்க. நீ நினைக்கிற இந்த வழக்க நாம் தமிழர் கட்சி கையாளும். எழுதி வச்சுக்க. தமிழ்நாட்டோட பத்திரிகையாளரை நீ கொள்ளணும்னா நீ ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. ஸ்டாலினோட செருப்புல விஷத்தை போட்டு செத்துருவான். 600 பெத்து நேர்ந்து விட்டுருக்கான்ல காட்டான் சீமா. அவனை தவிர எவனு இந்த மண்ணில கேட்க நெஞ்சில திராணி இல்லடா. 3 சென்ட் இடம் 5 லட்சம் ரூபாய் திமுக தர பணம் நான் தரேன்டா. 30 சென்ட் இடம் 30 லட்சம் ரூபாய் பணம் எவன்டா அதிகாரம் தூக்கிவிட்டு அறுத்து போடுறான். இன்னைக்கு சீமானி தம்பிமார்கள் தக்காளி சங்க அறுத்து போடுவான். சங்க அறுத்து போடுவான். யாரடா அடிக்கிற? யார கை வாங்குற? நினைச்சிட்டியா நீனு? நினைச்சிட்டியாடா நீனு? அது ஒரு காலம். மரணம் எங்கள் மயிருக்கு சமமானது. அவனுக்கான நீதியை பெற்று தராமல் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். ஆணின் பிறப்புறுப்புல மிளகாத்த நீ செலுத்துறனா தக்காளி உன்னையெல்லாம் அறுத்து போடுறதா இல்லையா? அறுத்து போடுறதா இல்லையா? அவ்வளவு கோபம். என்ன நீனு பெரிய புட்டிக? என்ன மந்திரி? என்ன நீனு? யார் நீனு? இந்த காவல்துறைக்கு யாரா மந்திரி? எவன்டா மந்திரி? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அடித்து அடித்து 48 மணி நேரம் விடாது அடித்து அடித்து படுகொலையாய் கிடக்கிறான் தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி. தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் வழிப்பு வந்து இறந்தார் என்று சொல்கிறார். அப்ப இந்த படுகொலைக்கு யார் காரணம்? இந்த படுகொலை நிறுத்துவதற்கு யார் உத்தரவிட்டார்? எந்த விசாரணையும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. நீங்கள் பேசுவதை அப்படியே போடுவதற்கு இங்கே மீடியா இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கிறது. எப்படி வட இந்தியாவிலே கோடி மீடியா என்று அழைப்பார்களோ அதே போல திராவிட மீடியா, திரேவிடியா 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 மீடியா இங்க இருக்கு. திராவிட மீடியா வலிக்கிறது. தமிழன் மாண்பு அடிக்கடி அடிப்பதுதான். இதே அஜித் குமார் மரணத்துக்கு பழி தீர்க்காமல் இந்த மண்ணில் நாங்கள் ஓய மாட்டோம். அதிகாரம் கையில் இருக்கிற திமிரில நீ ஆடுற. நீ அதிகாரி கூட கிடையாது. யூ ஆர் a public servant. அண்ணன் பழனிபாபா சொல்றான் அவன் அதிகாரின்னு சொல்லி அவன் மண்டையில எதை ஏற்கிறாரா? அவன் அரசு அலுவலர்னு சொல்லி பழகுங்கிறான். அரசு அலுவலர். தமிழ்நாட்டில் தனிப்படை என்பதே அடியாள் படடா. அடியாள் பட, காட்டுமிராண்டி அடியாள் பட. எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா எஸ்பி டிஐஜில இங்க பூரா நார்த் இந்தியன் பூரா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான். அதை தீக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறாரு யாரு? ஐயா பொன்மாணிக்கவேல், சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. அவர் சொல்றாரு அரசு அடியாளு செய்து உலகத்திலே பயங்கரவாதம் எது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில். அவர் சொல்கிறார் அரசு பயங்கரவாதம் என்கிறார். உலகத்திலே கொடுமையான தீவிரவாதம் எதடா? அரச தீவிரவாதம். அதுல இந்த திராவிடியா தீவிரவாதம் ரொம்ப மோசமா இருக்கீங்க. மண்ணின் மந்த என்னடா தப்பு பண்ணிட்டான்? திருநத்துக்காக நீ அடிச்சு கொள்றதாக இருந்தா திமுக ஒருத்தன் உயிரோட இருக்க முடியாது. தெரிஞ்சுக்க. ஒரு பயணி உயிரோட இருக்க முடியாது திமுக. இந்த மாவட்டத்தின் அமைச்சர், மாவட்ட செயலாளர், இந்த மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு பைய திமுக நீ உயிரோட இருக்க முடியாது. திருட்டுக்கு அடித்து கொள்வதாக இருந்தால் யாரோட அடிக்கிற? யார கை வைக்கிற? அது ஒரு காலம். அது ஒரு காலம். அடிச்சா அனாத கூட்டமா இருந்த தமிழ் தேசியனா அடிக்கிற நீ அரசு கொடுக்குற பிச்சை பொறியாடங்கள செருப்பால அடிச்சுட்டு நீ கையில தர வாங்கி திங்கிற நக்கி திங்கிற திரேவிடியா கூட்டத்தை நினைச்சிடா. மான தமிழ் பிள்ளை கட்டுறாங்க தூக்கி போடுவோம்டா. அந்த 3 சென்ட் இடம் 3 சென்ட் இடம் 5 லட்சம் ரூபாய் திமுக தர பணம் நான் தரேன்டா. 30 சென்ட் இடம் 30 லட்சம் ரூபாய் பணம் எவன்டா அந்த அதிகாரம் தூக்கி போட்டு அறுத்து போடுறான். நான் தர்றேன், நான் தர்றேன்டா. மயிறு போன வாரம் திருமுருகன் பேசுறானா? துரைமுருகன் has been used unparliament word பேசுறானா? என்ன பேசுறான்? தேவன்னா 3 ஆண்டான். அதாவது தேசிய முற்போக்குன்ட்டான். என்ன பெரிய அன்பார்லிமெண்ட் வேர்டு? எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள அன்பார்லிமெண்ட் ஆயிரக்கணக்கா இருக்கு. ஒன்னு அருவாமனையில வச்சு அறுத்து போடுற கோவம் எங்களுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். வார்த்தைகள் சீமான் தம்பிகள் பொலிட்டிக்கலா வந்து நிக்கிறதுனால உன்ட்ட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பெரிய காவல்துறை? என்ன பெரிய உனக்கு அதிகாரம்? என்ன அதிகாரம்? நீ அடியாளா மக்களை காக்கிற படையா? நீ அடியாளா? நீனு என்ன வாங்காத? 6 மணிக்கு அனுமதி தர்ற 6:45 கூட்டத்தை போட்டுறான்டா நான் தமிழரு. 5 நிமிஷம் சாகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம். சாகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அனுமதியை கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம். பேசுன என்ன பெரிய நீதியை பற்றி தந்துட்டாரு? ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொலை வழக்கில் எடுத்த நடவடிக்கை என்ன? ஸ்னிப்பர் ஷாட்
மயிரை கூட குறிவாத்து அடிக்கக்கூடிய துப்பாக்கி வைத்து காக்கை குறிவலை போல் ஸ்டெர்லைட்டை போராட்டத்தில் காவல்துறை சுட்டது அம்மையார் அருணா ஜெகதீசன் ஆணையா. நீ என்ன மயிர நடவடிக்கை எடுத்த மிஸ்டர் போலீஸ் மந்திரி? என்ன நடவடிக்கை எடுத்த? நீங்க அத்தனை பேத்துக்கும் பதவி உயர்வு கொடுத்த. தென்காசியில் ஒரு டிஎஸ்பி பல்வீர் சிங் பல்ல புடுங்கினா அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு மக்கள் கண்காணிக்க எல்லாம் சொல்லிட்டான். தவறு செஞ்ச டிஎஸ்பி காத்திருப்பு பட்டியலில் வச்சு அவனுக்கு பதவி ப்ரமோஷன் கொடுத்துட்ட. என்ன வேலைடா இது? எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ரஃப் நோட்ல இல்ல, ஃபேர் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கான். 26 வச்சு உன தீக்கிறதுக்கு அவ்வளவு வன்மமா இருங்க. வலிக்குதுங்க. சும்மா இல்ல, ஒரு தீக்குச்சி சுட்டாவோட வலிக்குங்க, எரியும். உணவு குழாயில மிளகா தூளிய போட்டிருக்கிறான். மிளகா பொடிய உணவு குழாயில ஆணின் பிறப்பு ரிப்புல மிளகா தண்ணி நீ செலுத்துறனா தக்காளி உன்னையெல்லாம் அறுத்து போடுறதா இல்லையா? அறுத்து போடுறதா இல்லையா? அவ்வளவு கோபம். என்ன நீனு பெரிய புட்டிக்க? என்ன மந்திரி? என்ன நீனு? யார் நீனு? இந்த காவல்துறைக்கு யாரா மந்திரி? எவன்டா மந்திரி? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சட்டம் உனக்கு சந்தை சிரிக்குதுடா, சந்தை சிரிக்குது. மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுதுடா. எங்க அண்ணன் கேட்கிறாருல, சிபிஐ விசாரணை என்கொயரியா எதிர்கட்சி கேட்குது, நீங்க ஏன் கேட்கல? தமிழ்நாட்டு காவல்துறை அவ்வளவு கேவலமா இருக்கான்னு திருப்பி கேட்கிறாருல. நீ சிபிஐக்கு மாத்தினதே உன்னோட கடமையில நீ தவறதுக்கு நீ மாத்தி விட்டுருக்க. அடிச்சது யாருன்னு தெரியுதுடா, பப்ளிக்கா தெரியுது. அந்த மாரியம்மன் கோயில்ல உள்ள நீ ஒரு 50 பேர் தமிழர்களை அடிச்சு அந்த காட்டு மிராண்டி நாய்களை அந்த இடத்துல அறுத்து இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அடிச்சுக்கணும், கைய வாங்கினா நீ அடி. எவனா தற்காப்புக்கு அடிக்கலாம். I will kill before I kill myself. நான் இறப்பதற்கு முன்னாடி உங்களை கொன்று புதைச்சிட்டு தானே நாங்க நாம் தமிழர் சாகுவோம். வாக்கரை செலுக்க வந்த பிள்ளைகள் அல்ல, வாழ்க்கை மாற்றத்திற்கான வந்த பிள்ளைகள், அரசியல் பயிலரங்க படித்த மேதைகள். நாம் தமிழர் கட்சி மேடையில் நிக்கிறவன் ஒரு மயிராண்டிக்கும் தெம்பு திராணி கிடையாது. எங்களோட வாதம் பண்றது கருத்தியலா போரிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உனக்குலாம் அவ்வளவு வன்மமா இருக்கு, கோபமா இருக்கு, அடங்க மறுக்குது. எங்களுக்கு உட்கார முடியல. இந்த படுகொலை பார்த்துட்டு இதை சும்மா விட்டுட்டு போன்னு நினைச்சிடாத. நீ நினைக்கிற இந்த வழக்கை நாம் தமிழர் கட்சி கையாளும். எழுதி வச்சுக்க. நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி நிற்கும். இனி தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தமிழன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் சீமானும் தம்பிகளும் தங்கைகளும் நிப்போம். ஊர்காத்தா மாதிரி கருப்பன் பெரியப்பா மாதிரி ஊர்காத்தா மாதிரி நாங்க நிப்போம். நேர்ந்து விட்ட பிள்ளைகளு ஒரு அளவும் கிடையாது எங்களுக்கு. நீ போடக்கூடிய பொய் சட்டம் என் சமமானது தெரிஞ்சுக்க. இந்த சட்டத்தெல்லாம் உடைச்சி எடுப்பனாங்க. இந்த நிலம் மாறுன அன்பான மக்களே, நீங்க இனமா வாங்க. எங்கெல்லாம் சிக்கல ஒரு கவுண்டர் சமுதாயத்து பிள்ளைக்கு சிக்கலா, கவுண்டர் சமுதாயத்தின் சாதி தலைவரை கொண்டு வந்து பேசி முடிடா. ஒரு முதலியார் பிள்ளையின் சிக்கலா, முதலியார் சமுதாயத்தை ஆள இறக்குடா. ஒரு முக்கியத்தர் சமுதாயத்தில் பிரச்சனையா, ஒரு முக்கியத்தர் சாதி வச்சிருக்காங்க, அவன் இறக்குடா. இப்படி சாதியா பார்த்து தான் நாங்க பிரிஞ்சு போட்டுட்டோம். இனி இந்த பம்மாத்து வேலையெல்லாம் நடக்காது. நாம் தமிழரா சீமானின் தம்பிகள், பிரபாகரின் தம்பிகள், கட்டள தளபதிகள் காலத்தில் நிக்கிறான். பாத்துக்கோ. நீ வாணி என்ன பெரிய ஆளு, என்ன பெரிய திமுக. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி 4 முனை போட்டிலாம் இல்லடா. எங்களுக்கு போட்டியே இல்லடா. நாங்க அண்ணன் போஸ்டா. எங்க தத்துவம் அப்படிடா. நீ அத்தனை போட்டி சாதி, மதம், பணம், அதிகாரம், போத, சாக்கடை அத்தனையும் ஒரு முனை போட்டி. சாதி இல்ல, மதம் இல்ல, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மக்கள் வளம் அனைத்தையும் காக்கிற ஒரு தூய அரசியல் ஒரு முனை. இப்ப எங்களோட போட்டி போறது எவன்டா தமிழ்நாட்டில் இருக்கிறான்? யார் இருக்கிறா தமிழ்நாட்டில்? தனித்துவமா ஏங்குறான். டைகர்ரா, we are tiger is an ideal animal but not lonely. Tiger is a lonely but not ideal. 1000 பேர் உள்ள சபையிலும் புலி தன்னை தனித்து உணரும். தான் தனியாக இருந்தாலும் 1000 பேர் உள்ளது போல உணரும். எழுதி வச்சுக்க. இந்த திருவோணத்தில் அந்த பேசுற பேச்சு போலீஸ் மந்திரி, போலீஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு கேட்கணும். சும்மா அல்லக்கையெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இனிமே அல்லக்கைக்கு நாங்க பேசவே மாட்டோம். நான் சொல்லிட்டேன், அல்லக்கை யாராவது இனிமே வந்தியனா முதலமைச்சர் செருப்புல விஷத்தை ஊத்திடுவேன். நீ நக்கக்குள்ள செத்து போயிடுவ. நீ அவ்வளவு வலி வேதனையுமா இருக்கு. அடக்க முடியல, வலிக்குது. சீமான் கண்ணு கலங்குறாரு. அந்த பன்னா இஸ்மாயிலோட அம்மா பேசுறாங்க நிர்வாணமா. எப்பெல்லாம் பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்கத்துல வழக்க எப்பெல்லாம் நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோங்களோ அப்ப சிறையில போட்டு அடிக்கிறாங்க.
எனக்கு கண் பார்வை மங்கிருச்சு, எனக்கு முடியல. என் பிள்ளைக்கும் பார்வை மங்கிருச்சு. 15 வருஷமா விசாரணை கைதியா பொய் வழக்கிலே கிடக்குறான். என் பிள்ளைய ஒரே ஒரு அப்படி தூரத்துல இருந்து கையை அசைச்சிட்டா போதுன்னு கேக்குறாங்க. அண்ணா அழுகுறாரு. தமிழ்நாட்டில் முதல்ல சீமான பள்ளிவாசல் நடுவில் உட்கார வச்சிருந்த மக்கள், அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கான கடைசி வாய்ப்பு, இந்த பிள்ளைகளை சிறையில் இருந்து மீட்க வேண்டுமா அண்ணா, நீங்கள் வாருங்கள், நீங்கள் கைதாருங்கள் என்கிறான். எவன்டா இங்க வந்த? எவன் வந்த? சமுதாய தலைவர், சிறுபான்மையின் பாதுகாவலர் அவர் தான் சொல்றிய. அறிவாலயத்தில் அடப்படுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பூரா கக்கூஸ் கல்லுறான், பிளடி ராஸ்கல். டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு அவன் தர பணத்தை வாங்கி வச்சுட்டு இவங்க பூரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். மான தமிழ் பிள்ளைகப்பா, அதிகாரம் இல்லடா, அதிகாரம் இல்ல. அதிகாரம் இருந்துட்டு 5 காவல் 5 பேத்துக்கு நேரம் நாங்க சுண்ணத்து பண்ணி விட்டுருப்போம். அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல. அதிகாரமற்ற பிள்ளைகள் வழியில கத்துறோம். அஜித்தின் அம்மாவின் மனசில் என்ன வலி இருக்குமோ, அஜித்தின் அண்ணன் மனசுல நெஞ்சில என்ன வலி இருக்குமோ, அந்த வலியோட பேசுற புள்ளடா நாங்க. உன்ன மாதிரி ஆந்திரான்னு வழி மாதிரி வந்தோம் இல்லடா. வலிக்குது எங்களுக்கு, வலிக்குது எங்களுக்கு தானே வலிக்கும். முட்டை விட்ட கோழிக்கு தானடா அதோட அருமை தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு உனக்கு தெரியுமா? என் அன்பான உறவுகளே, நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க. அதிகாரமற்ற பிள்ளைகள், அதிகாரம் இல்லாத இப்ப இவ்வளவு வேகமா இருக்கிறமே, அதிகாரத்தை என் கையில நீ கொடுத்து பாருங்கன்னு ஒரு முறை தானே கேட்கிறோம். ஏன் சாராயம் காய்ச்சறவன வேட்பாளர் நிப்பாட்டுறாரு சீமானே, கொள்ளையடிக்கிறவனே சீமான் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு. ஏன் மணல் குவாரி நடத்துறவன், கல் குவாரி நடத்துறவனா சீமான் இங்க நிப்பாட்டுறாரு வேட்பாளரா? எளிய பிள்ளை, படிச்ச பிள்ளை, இதுவரை தமிழ் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், சாணார், கொயவர், பண்டாரம், அந்த சமூகத்துக்கெல்லாம் சீட்டு கொடுக்கிறானே, அந்த தலைமகனையாடா நீங்க புறக்கணீரிய. அவன் காலத்திலே தமிழர்களுக்கான விடுதலை கிடைக்காவிட்டால் என் உறவுகளே எவன் காலத்திலையும் கிடைக்காதப்பா. வந்தவன் போனவன் உணர்வை ஊற்றினான், சாதி உணர்வை ஊற்றினான், மத உணர்வை ஊற்றினான். உன்னை வந்த விலைக்கு அடமானம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 1500 கோடி 15 சீட்டு பேரம் பேசப்பட்டோம். அடமானம் வைக்காமல் பிச்சை எடுத்து இன்னைக்கு முச்சந்தில நின்று நாங்கள் நீதி கேட்டு போராடுறோம் இல்லையா? அந்த ஒரு கணத்துக்காவது எங்களை பார், எங்கள் பேச்சை கேள், எங்களை உற்றுப்பார், இந்த பிள்ளைகள் நடத்தைகளை பார், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார், எங்கள் நடத்தையை பார். Your attitude will determine your altitude என்கிறார்கள். உங்கள் நடத்தை தான் உங்களுக்கான உயரத்தை கூட்டும் என்கிறார்கள். அப்படி ஒரு ஆக சிறந்த நடத்தை கொண்ட இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்காமல் யாரை ஆதரிக்க போறீர்கள் என்பான உறவுகளே? இவன் நாடகம் போடுகிறான். தேர்தல் நெருங்கி விட்டது. நீதி நாடகம் தான். இந்த திமுக நாடக கம்பெனி நாடகம் தான். திராவிட இஸ் எ டெரரிசம். எப்படி பிஜேபி காரன் வச்சிருக்கான். தீவிரவாதங்கிறது ஒண்ணு இல்லைங்க. எல்லையில பிரச்சனை சிக்கல 20,000 ராணுவ வீரர் இருக்கான். அவனை அடிச்சு தூக்கி போறதுக்கு பாகிஸ்தானோ சைனாக்காரனையோ. இங்க நடக்கிறது டாக்ஸ் டெரரிசம், வரி தீவிரவாதம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட தீவிரவாதம், இந்தியா முழு நடக்கிறது வரி தீவிரவாதம். இதை யார் மாற்றுவா? யார் மாற்றுவா? வியாழார் ஹிந்துஸ்க்கு தானே இங்க பாதிக்கப்பட்டது. யாரு? ரயில்வே துறை யாருக்கு சொந்தமானது? இஸ்லாமியர்களுக்கா? யாருக்கு சொந்தமானது? போஸ்ட் ஆபீஸ், அஞ்சல் துறை, விமான நிலையம், துறைமுகம், இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? தூக்கி அம்பானி கத்தானி கொடுக்குறானே. என்ன நீங்க பேசுறீங்க? 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 12% ஜிஎஸ்டி போட்டியலா? 12 ரூபா கொடுத்து பாலை வாங்கியாச்சு. பாலை காய்ச்சி எடுத்து உர ஊத்தி வெல்ல, உர ஊத்தி தயிரா வந்தா எகைன் 12%. தயிரா வந்துருச்சுல, திருப்பி தயிரை கடைஞ்சி மோரா எடுக்கிறீல்ல, மோருக்கு 12% ஜிஎஸ்டி. திருப்பி அந்த மோரையும் தயிரையும் கடைஞ்ச பிறகு வெண்ணெய் வரும்ல, அந்த வெண்ணெய்க்கு 12% போட்டிருக்கான் மத்திய அரசு வெண்ணெய். அதுக்கு அந்த வெண்ணெயை திருப்பி உருக்கி நெய்யா மாத்திரல, அதுக்கு எகைன் 12%. அந்த நெய்யில இருந்து இனிப்பு பலகாரம் செய்யறல, எகைன் அதுக்கு 12%. ஏண்டா தக்காளி 50 ரூபா பாலுக்கு 60 ரூபா வரி கட்டுறா. திஸ் இஸ் கால் டாக்ஸ் டெரரிசம். வரி தீவிரவாதம் நடந்துகிட்டு இருக்கு. யாரு எதிர்ப்பா? யாரு கேப்பா? 600ல பெத்து நேர்ந்து விட்டுருக்கான்ல காட்டான் சீமா. அவனை தவிர எவனு இந்த மண்ணில கேட்க நெஞ்சில திராணி இல்லடா, மாஞ்சா இல்லடா, தெம்பு இல்லடா. தெம்பு இல்ல. ரொம்ப அந்த அடிமை குத்பிதின் வம்சத்துல வந்திருப்பாங்க போல் இருக்கு. என்ன பண்றது? எங்க அண்ணன் சொல்லுவாரு, ஒண்ணு இவங்க கூட நாம பிறந்தது குத்தமா, இல்ல அவங்க நம்ம கூட பிறந்த குத்தமானு தெரியல. அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். கையறு நிலையில் இருக்கிறோம். படித்த பிள்ளைகள் நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், நல்ல ஆட்சி முறையை கொடுப்போம். இவ்வளவு பேசுறமே, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உனக்கு சாதி மதமோ போதையா உள்ள இறங்கிருச்சு.
இந்த பாருங்க, இவ்வளவு பெண்கள் இந்த பூரா அந்த மாடியில பூரா நின்று பாக்குறாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வேற எந்த அரசியல் கட்சி கூட்டத்தில இப்படி நின்று பார்க்க மாட்டாங்க. ஏன்? மண்ணின் மகன் சீமான் வந்து இருக்கிறான், அவன் நமக்காக பேசுவாங்கிறதா வந்து நிக்கிறாங்க. யார் நிப்பா? ஒரு முறை அன்பான உறவுகளே, இந்த ஒரு முறை நீங்கள் மாறுங்கள், மாற்றத்துக்கான அரசியலை கொடுங்கள், மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுப்போம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர். தம்பி அஜித் குமாரின் மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த களத்தில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.